இவ்வளவு கூட்டமா? இந்த பஞ்சு மிட்டாய் தலை எனக்கு இவ்வளவு கூட்டம் வராது. ஒருவேளை செத்துக்கிட்டு போயிட்டானோ? விக்கி, என்னடா மாமா எவ்வளோ நாள் ஆளே காணோம்? ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் மச்சி, அதான் போயிருந்தேன். மறுபடியும் ஒரு வாரத்துக்கு வரமாட்டேன். ஏன்டா? கொடைக்கானல் டூர் பண்ணேன்டா. அதான் மாஸ்டர்கிட்ட கடைசி ஒரு வாட்டி தலையை காமிச்சு சொன்னாலும் வந்திருக்கேன். ஆமா, நீ எங்க போற? ஜூஸ் வாங்கடா. மாஸ்டருக்கா? பழைய ஏஞ்சி குடிக்கிறேன். எதுக்குடா பழ ஜூஸு? அந்த சொம்புக்கு இல்லை மச்சி, அந்த நாய் டீயே காசு கொடுத்து வாங்கி குடிக்காது. இது அந்த லூஸுக்கு இல்லை, புதுசாக வந்ததுக்கு. ஆமா மச்சி, உள்ள போய் பாரு, தரிசனமே கிடைக்கும். எல்லாம் வஜ்ராசனம் பண்ணுங்க. நீங்க காலை ஒழுங்கா மடக்குங்க. நீங்க ஒழுங்கா பண்ணுங்க. ஏன்பா அங்க நிக்கிற? வா வா, வந்து உட்காருவா. காலை மிதிக்காதீங்க அங்கிள், பார்த்து போங்க. அங்கிளா? தெரியாம மிஸ்டேன் பாட்டி. இடுப்பு நேரா வைங்க. ஏன்பா சாப்பாடு போடுற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? பத்ராசனம் பொசிஷன்ல உட்காரு. நீங்க ஸ்ட்ரைட்டா உட்காருங்க. நீங்க திரும்பி உட்காருங்க. என்னங்க என்னங்க இது ஏடம்பா? பாத்ரூம் போயிட்டு வந்தம்பா. கழுவிட்டியா? முகரைய பாரு, மூடிக்கிட்டு உட்காரு, இல்ல மூச்சுன்றோம். பாப்பா உட்கார். தம்பி ரொம்ப கோபப்படுறாப்ல. பரவாயில்லையே, சொன்ன மாதிரி பீஸ் சூப்பரா தான் இருக்கு. டேய், பஞ்சாசம் போட்டு உட்காரா. உட்காரா, காலை மணிக்கு உட்காரா. மேடம் சொல்றாங்கல்ல, உட்காரா, கோபப்படுத்தாரா. ஒழுங்கா செய். சொல்லிட்டேன் மேடம். குருஜி வராரு, எல்லாரும் அமைதியா இருங்க. நமஸ்தே. தீர்க்க ஆயுஷ்மா நவபவ. எல்லாரும் அந்த பத்மாசனத்தில் உட்காருங்க. கண்ணை மூடுங்க. யார் இது? ஒத்துக்கங்க. உண்மையை மறைச்சிங்கன்னா எனக்கு பிடிக்காது. ஏண்டா பெரிய மனுஷன் பாட்டுக்கு அங்க கத்திட்டு இருக்காரு, நீதான் போட ஒத்துக்க மாட்ட? ஒத்துக்கடா, ஒத்துக்க சொல்றேன். வன்முறை கூடாது, வன்முறை அறவே கூடாது. இங்கு புதிதாக வந்திருக்கும் மகாதேவ யோக மையத்தில் உறுப்பினராக சேர்ந்திருக்கும் ஒருவரை பற்றி நான் கூறுவதில் மிகவும் ஆனந்தமடைகிறேன். நம் யோகக்கலையின் முக்கிய விதியே உங்கள் ஐம்புலங்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதுதான். இது சாத்தியமா? சாத்தியமா? சாத்தியமே. 3 கொலை, கொள்ளை, ஆள்கடத்தல், எண்ணிலடங்கா கற்பழிப்பு, இது போன்ற குற்றங்களை செய்து பல ஆண்டு சிறைவாசம் சென்று நம் யோக மையத்தில் சேர்ந்து தீவிரமாக பயிற்சி செய்து அவர் எண்ணிலடங்கா கடல் அமைதியை பெற்றுள்ளார். அது வேறு யாரும் அல்ல, நமது சங்கிலி சண்முகம்தான். இவரை பின்பற்றி எல்லாரும் பயனடையுங்கள். அமருங்கள் சங்கிலி, அமருங்கள். அண்ணே, நீங்க உட்காருங்கண்ணே. மேடம் இப்ப எல்லாருக்கும் பயிற்சி அளிப்பாங்க. அதை ஒழுங்கா பின்பற்றி எல்லாரும் பயனடைங்க. போமா. எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? சும்மா உங்களுக்கு இல்ல, மேடத்துக்கு. தேங்க்யூ. எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. எல்லாரும் கையை மேல தூக்குங்க. இப்போ நான் பண்ண போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. எல்லாரும் குனிஞ்சு அவங்கவுங்க பாதத்தை தொடணும்.
அப்படியே மெதுவா குனிஞ்சு ஃபீட்டை நல்லா டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்களா? சாச்சி, குருஜி அந்த மானிடர் மிகவும் சிரமப்படுகிறார், கொஞ்சம் போய் உதவுங்கள். குனிங்க குனிங்க, நல்லா குனிங்க. முடியல மேடம். முயற்சி பண்ணுங்க, உங்களால முடியும். உண்மையிலே முடியலம்மா. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, உங்களால முடியும். எழுந்துடுறா, ஏய் காலு. நீ எந்திரிக்க மாட்டேங்கிற. வாமா, எந்திரிமா. அண்ணே, தம்பி இங்க வா. டேய் அக்கா, இனிமே இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு யோகா கிளாஸ்க்கு வந்த அவ்வளவுதான் உன்னை இந்த இடத்துல உன்னை இனிமே பார்த்த கருணை இல்லாம கருணை கொலை பண்ணிடுவேன். போடு போயிடு. வன்முறை வேண்டாம் தோழி, வன்முறை அறவே கூடாது. போயா. Hey Ria. Hey, wow. You're beautiful. So cute செல்லம். Thank you. இங்க கை கொடு. Hey. Hey. என்னடி கழுத்துல தாலி காணோம்? இதான் லேட்டஸ்ட் ஃபேஷன். அடி பாவீங்களா, லேட்டஸ்ட் ஃபேஷன் சொல்லிட்டு இந்திய கலாச்சாரத்தை ஸ்பாயில் பண்ணிட்டீங்களேடி. சரி வா. இத ரெண்டு பேருமே வந்தாங்களா? அங்க போய் செமையா என்ஜாய் பண்ணனும். என்னடா, உன் கம்பெனில 3 நாள் தான் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள சேஃபா போயிட்டு வந்துடணும், புரிஞ்சுதா? கண்டிப்பா டாடி. எதுக்கு சொல்றேன்னா, என் ஹனிமூனுக்கு என் கம்பெனில 2 நாள் தான் பெர்மிஷன் கொடுத்தாங்க. சரி போயிட்டு வந்துடலான்னு வந்தேன். ஒன்றும் இல்லை, 2 மாசம் தான் ஆச்சு. கம்பெனி போறேன், வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அப்புறம் வேற வேலை தர்றதுக்குள்ள போதும் ஆகி போச்சு. போதும் நிறுத்துங்க. டேய், பேக்ல பலகாரம்லாம் நிறைய வச்சிருக்கேன். பலகாரமா? கார்ல போறப்போ பறிச்சதுன்னா நல்லா சாப்பிட்டு போ. சரிம்மா. ஆண்டி, பலகாரத்துக்கு ஆதரவு கொடுக்க தான் நான் இருக்கேன்ல, அதை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. நீ இருக்கிறதாண்டா எனக்கு பெரிய கவலையே. டேய் மணி, கார் வருமா வராதடா? என்கிட்ட சொல்லிருந்தா ஜெகதீஷ் கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணிருப்பல. ஓய், கார் ஆன் தி வேல வந்துட்டு இருக்குது. டேய், ஆன் தி வேல நிறைய கார் போயிட்டு இருக்குடா. நீ சொன்ன கார் இன்னும் வரலையே. வருமா இல்ல நானே டிராவல்ஸ்ல சொல்லி புக் பண்ணவா? பாத்தியா, ஆன் சவுண்ட் கேட்டுச்சு, கார் வந்துருச்சு. டேய், அது எருமை கத்துறதுடா. நீ கத்துன போடா. வா. இதோ வண்டி வந்துருச்சு. ஹாய். டேய், யார் அவன்? பூனை பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஹாய். ஹலோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சைனிங் ஸ்டார் ரவி கார்த்திகேயன். நான் பண்ணிட்டு இருக்கிற படத்துக்கு இவர்தான் ஹீரோ. ஹாய் சார். அப்புறம் நம்ம ஹனிமூன் போறோம்ல. என்னது? அவன் ஹனிமூன் போறான்ல, நம்ம கூட போறோம்ல, அதுக்கு இவர்தான் கார் கொடுக்குறாரு. ஜி, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? யா ஷூர், கம். நானு அடிச்சு கூடாது, வரிசையில வாங்க. ஓகே ஓகே. வா, இப்ப எல்லாரும் எடுத்துக்கலாம். ரெடியா? ஓகேவா? தலைவா, உங்களுக்கு ரசீது மட்டும் ஓபன் பண்ணி ஆகணும். டேய், அதுக்கு முன்னாடி நம்ம கிளம்புற வழியை பார்க்கணும், புரியுதா? ஜி, அப்புறம் நெக்ஸ்ட் மண்டே ஸ்டார்ட் பண்ண போறோம். அது வரைக்கும் தாடி மட்டும் வளர்த்துக்கங்க. நான் ரன்னிங்ல டயலாக் எழுதி முடிச்சிடுறேன். ஓகே? எங்களோட டச்லயே இருங்க. காருக்கு பெட்ரோல் அதெல்லாம் நான் வரும்போதே ஃபுல்லா போட்டேன் ஜி. உங்க நல்ல மனசுக்கு நம்மளோட படம் ஓஹோன்னு ஓடி ஹவுஸ்ஃபுல் ஆயிடும். ஓகே? கவலையே படாதீங்க. ஓகே. அப்புறம் வீட்டுக்கு எப்படி போவீங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஜி. நான் வேணா ஆட்டோ சொல்லவா? உனக்கு நேரம் தெரியல. நான் பாத்துக்கிறேன். உங்களோட நல்ல மனசுக்கு மறுபடியும் சொல்றேன், நம்ம படம் 100 days. போலாம். உண்டா, என்னடா ரோடு சரியா தெரியல, பனிமூட்டமா இருக்குது. டேய், கொன்றுவேன். டே சாய், நெட்டு வேலை செய்ய மாட்டேங்குதுடா. டேய், ஆமாண்டா, என்னோட மொபைலே டவர் கட் ஆயிடுச்சு. என்னது, டவர் கட் ஆயிடுச்சா? ஐயோ, நான் வேற ஜெகதீஷ்க்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன், தூங்கிட்டேன்.
டேய் நீ தான் டயர்ட் ஆயிட்டேல குர்ரா நான் ஓட்டுறேன். அதெல்லாம் முடியாது. என் ஹீரோ என்ன மட்டும் தான் ஓட்ட சொல்லியிருக்கான், யாருக்கும் குடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். டேய் அவன் என்ன நம்ம கூட வாடா இருக்கான். குர்ரா நான் ஓட்டுறேன். குர்ரா டேய். அதெல்லாம் முடியாதுடா. டே மச்சான் அவன் தான் ஆசைப்படுறானே கொடுத்து தொலையண்டா. ஏய் சரி வா. டே ஒழுங்கா ஓட்டுறா, உன்னை நம்பி கொடுக்க சொல்லியிருக்கேன். டே ஒழுங்கா உட்காருடா, லைட்டாக மூவ்மெண்ட் கொடுத்தா போதும், வேகமாக போகாத. டேய் நீ சிப்ஸ் பேக்ல உட்கார்ந்திருக்கடா. ஐயோ என்னாச்சுன்னு தெரியல. ஐயோ டே குண்டு பைலே சொன்ன கேட்டியாடா? இப்போ நான் என் ஹீரோ கிட்ட போய் என்ன சொல்ல போறேன்னு தெரியலையே. டேய் சோத்து போட்ட உனக்கு தான் ஓட்ட வராதுல்ல, உனக்கு எதுக்குடா இந்த வேலை? என் முட்டக்கண்ணி நான் ஒழுங்கா தான் ஓட்டுனேன், திடீர்னு என்னன்னு தெரியல அதுவே கையை மீறி போயிருச்சு. எப்படி உன் உடம்பு மாதிரியா? ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி தூரம் போகணும்னு தெரியல, சிக்னல் வேற இல்ல, யார்கிட்ட ஹெல்ப் கேக்குறதுன்னு தெரியல. ஐயோ ஷிட் என்ன பண்றது? ஒண்ணா எரும மாடு தின்னுகிட்டே இருக்கறான் பாரு. உனக்கு ஒண்ணா கோல ஓர திட்டாத. இப்போ என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு எங்களை கேட்டினா? இந்த வழியா போய் பார்க்கலாம் வா. வாடா போய் பார்க்கலாம் வாங்க. மணி பயமா இருக்குடா. பயப்படாத பயப்படாத. இந்த இடத்துல எவங்கிட்ட போய் ஹெல்ப் கேக்குறது? ஏப்பா நீ சிப்ஸ்லாம் கிடைக்குமா? டேய் விக்கி இங்க பாரு ஜீப் ஒண்ணு நிக்குது. ஆமாண்டா வாடா போய் ஹெல்ப் கேக்கலாம். எங்க யாருமே காணோம். உள்ள பாரு. என்னடா யாரையும் காணோம்? ஆமாண்டா யாருமே காணோம். டேய் இங்க பாருடா காலேஜ் தெரியுது, இந்த வழி தானே போயிருப்பாங்க. ஆமாடா ஃபாலோ மீ. சார் சார் யாராவது இருக்கீங்களா? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க சார். ஏஞ்சிவி மூஞ்சி ஒரு மாதிரியா வச்சிருக்க. புரியுது, உனக்கு ஜெகதீஷ் ஞாபகம் வந்துருச்சுல? ஆமாண்டா அவனும் இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ரொம்ப மிஸ் பண்றேன். சே இந்த லவர்ஸே அப்படித்தான், சேர்ந்துருக்கும் போது அருமை தெரியாது, பிரிஞ்சாதான் ஃபீல் பண்ணுவீங்க. வாவ் வாட் அ லொகேஷன். டேய் விக்கி ஜீவி என்னடா இங்க சீக்கிரமா வாங்க.